அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கூறுகிறான், அந்த காலங்களை மக்களுக்கு மத்தியிலே சுழற்றுவோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். வெற்றி சில சமயங்களில் நமக்கு கிடைக்கும், சில சமயங்களில் தற்காலிகமாக எதிரிகளுக்கும் கிடைக்கும். அபூ சுஃபியானிடத்திலே ஹிர்கல் மன்னர் கேட்கிறார், உங்களுக்கு இடையிலே போர் நடந்திருக்கிறதா என்று. அந்த போர் எப்படி என்று கேட்கிறார். அதற்கு அபூ சுஃபியான் சொல்கிறார், அது கிணற்றின் வாளியை போல கீழே இருக்கும் மேலே இருக்கும். அப்படித்தான் சில நேரங்களிலே எங்களுக்கு நாங்கள் வெற்றி பெறுகிறோம், நாங்கள் நன்மை அடைகிறோம், சில நேரங்களிலே அவர் வெற்றி அடைகிறார். ஒரு முஃமினுக்கு இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, எத்தகைய பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, ஏன் ஒட்டுமொத்த சமுதாயமே வேரோடு கொல்லப்பட்டாலும் சரி, நாம் நஷ்டவாளிகள் அல்ல, நாம் இழந்தவர்கள் அல்ல. சூரத்துல் புரூஜை படித்து பாருங்கள். ஈமான் கொண்ட அந்த சமுதாயம் வேரோடு நெருப்பில் போட்டு பொசுக்கப்பட்டார்கள். கடைசியாக மீதம் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையும் அந்த குழந்தையின் தாயும் நெருப்பிலே போடப்பட்டார்கள். ஒருவர் கூட மீதமாக இல்லை. தோற்றுவிட்டார்களா? அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்களா? அல்லாஹு தஆலா ஆட்சியை கொடுத்து கண்ணியப்படுத்துவான். அல்லாஹு தஆலா ஷஹாதத்தை கொடுத்து கண்ணியப்படுத்துவான். இம்மையின் முடிவை விட மறுமையின் கூலிதான் மிகச் சிறந்தது இறையச்சம் உள்ளவர்களுக்கு, ஈமான் உள்ளவர்களுக்கு என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். எந்த நிலையிலும் நீங்கள் கோழையாகாதீர்கள், தைரியம் இழக்காதீர்கள். உங்களுக்கு வலித்தால், உங்களுக்கு வேதனை என்றால், உங்களுக்கு சிரமம் என்றால், உங்களிலே கொல்லப்பட்டவர்கள் இருந்தால் அல்லாஹ் சொல்கிறார், அவர்களுக்கும் வலிக்கிறது, அவர்களிலும் கொல்லப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு சேதம் என்றால் அவர்களுக்கும் சேதம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஆதரவு வைக்காததை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ஆதரவு வைக்கிறீர்கள். அவர்களை பொறுத்தவரை இந்த உலகம் தான், அதற்கு மேல் ஒன்றும் இல்லை. அவர்கள் கொல்லப்பட்டால் நேரடியாக ஜஹன்னமிலே. ஆனால் ஒரு மூமின் கொல்லப்பட்டால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், பல் ஹும் அஹ்யா, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உணவளிக்கப்படுகிறார்கள்.